மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவநெறி பாடத்தில் 4வது பாடத்தில் நிற்கிறோம். காலக்கணிப்பு என்ற விடயத்தில் இந்த சைவர்களுடைய ஒரு வழக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது நேரம் கணிப்பது அல்லது காலங்கணிப்பது என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு செயலையும் செய்கிற போது நல்ல நேரத்தில் செய்ய வேணும், நல்ல முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும். எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும் நல்ல முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பாடு எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த காலக்கணிப்பு எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதை பற்றி தான் நாங்கள் இப்போ என்ன வகையிலே நாங்கள் இந்த காலக்கணிப்புகளை எல்லாத்தையும் செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்றதை பற்றி விரிவாக நாங்கள் பார்ப்போம். நான் உங்களுக்கு தெரியும், இந்த பஞ்சாங்கம் பார்க்குறோம். பஞ்சாங்கம் 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் ஒரு காலக்கணிப்பு தான். காலக்கணிப்பை வைத்து தான் அந்த பஞ்சாங்கம் நிறுவப்பட்டு இருக்கிறது. அதில் வாக்கிய பஞ்சாங்கம் ஒன்று இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் என்று இன்னொன்று இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த காலக்கணிப்பும் எங்களுடைய தமிழர்கள் மத்தியிலே ஒரு பிரபலமான ஒன்றாகவும் அது குறிப்பாக சைவர்கள் மத்தியிலே அது பிரபலம் ஒன்றாக இன்றைக்கு பல மற்ற மதத்தவர்களும் அந்த காலக்கணிப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அல்லது ஏற்றுக்கொண்டு தங்களுடைய முறைகளிலே அவற்றையும் பயன்படுத்துகின்ற பண்பாடு இப்பொழுது வளர்ந்து கொண்டு போகின்றது. இதனால் இதையும் நாங்கள் செய்கின்ற போது நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும், நல்ல முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும். என்ன இந்த காலங்கள் நல்லதாக இருக்கின்றதா எங்களுக்கு? ஏன் எங்களுடைய அமைச்சர்களோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ இவர்களெல்லாம் பதவி இருக்கிறவர்களும் நல்ல காலக்கணிப்பை பார்க்கிறார்கள். நல்ல காலத்திலே பதவி இருக்க வேண்டும். இப்படி அது ஒரு வளமையாக வந்துவிட்டது. அது எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியத்திலே ஒன்று. அதை இப்பொழுது எல்லா மதத்தினரும் எல்லா சமூகத்தினரும் கைக்கொள்கின்ற ஒரு வழக்கமாகவே இப்பொழுது மாறி வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது காலக்கணிப்பு பற்றி நாங்கள் பார்ப்போம். காலக்கணிப்பு பற்றி பார்க்கிற போது எப்படி இந்த காலத்தை கணிக்கிறார்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். காலம் என்பது எல்லையற்றது என்னும் மனிதன் தன் வசதிக்காக காலத்தை சில குறித்த முறைகளிலே பகுத்து கணிப்பிடுகின்றான். அது காலம் எல்லையற்றது, காலம் கொண்டே போகின்றது. மனிதன் தன்னுடைய வசதிக்காக காலத்தை சில குறித்த முறைகளிலே பகுத்து கணிப்பிடுகிறான் என்று சொல்லுகிறார். அவ்வகையிலே ஆண்டு, மாதம், கிழமை, நாள் முதலிய ஒரு வகையான காலக்கணிப்பு அழகு. ஆண்டு என்று சொல்லுவோம், ஒரு வருடம் என்று சொல்லுகிறோம், அது ஒரு காலக்கணிப்பு. மாதம் என்று சொல்லுகிறோம், ஒரு மாதம். கிழமை என்ன கிழமை என்று பிறகு நாள் என்ன நாள், திங்களா சுபாயா புதனா, இப்படியெல்லாம் இது காலக்கணிப்பு அழகுகள். இத்தகைய காலக்கணிப்புக்கு சூரியனை சுற்றி வரும் பூமியின் உபகோள்களான சந்திரன், அவற்றோடு தொடர்புற்ற நட்சத்திரங்கள், ராசிகள் என்பவற்றின் இயக்கங்கள் அடிப்படையாக அமையும். இதைத்தான் பஞ்சாங்கம் சொல்லுகின்றது. பாருங்கள், நடைமுறையில் உள்ள கால அலகுகளில் பெரியது ஆண்டு எல்லாம். நடைமுறையில் நாங்கள் பயன்படுத்துகிற காலக்கணிப்பில் ஒன்று ஆண்டு. ஆண்டு இன்றைக்கு ஒரு வருடம் 12 மாதங்களை கொண்டது. ஏன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு நீண்ட காலமாக போகின்றது. இந்த வருடம் என்ன, அடுத்த வருடம் உண்டு. அப்போ 12 மாதங்கள் கொண்டது ஒரு ஆண்டு எனப்படும். 12 மாதங்கள் கடந்து செல்ல வேண்டும். மாதம் ஆண்டு ஆகிட்டும் கணிப்பிடுகிறோம். சந்திரனை அடிப்படையாக கொண்டும் சூரியனை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. இவை இரண்டையும் வைத்து இந்த ஆண்டு மாதம் கணிக்கப்படுகிறதாக சொல்வார்கள். உத்தராயண காலம் என்று சொல்லி ஒரு காலம், அதாவது சூரியன் அப்படியே நோக்கி அப்படி வருகின்ற காலத்தை உத்தராயண காலம் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு தட்சிணாயன காலம் என்று சொல்லி ஆடி மாதத்திலேயே தொடங்குகிறது தட்சிணாயன காலம். இப்படியெல்லாம் சூரியனுடைய அந்த இயக்கத்தை வைத்து தான் இங்கே கணித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இவ்வாறு சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடும் முறைக்கு சந்திரமானம் என்று சொல்லப்படும். சூரியனை அடிப்படையாக கொண்டு கணித்து தான் இந்த நாங்கள் ஆண்டு மாதம் எல்லாம் பார்த்தோம். இந்த சந்திரமானம் என்ற பெயர். சூரியன் அடிப்படையாக கொண்டு கணிப்பிடும் முறைக்கு கௌரமானம் என்று சொல்லப்படும். ரெண்டுக்கும் 2 பேர் இருக்கு. சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கிறதுக்கு சந்திரமானம் என்றும், சூரியனை அடிப்படையாக கொண்டு இதற்கு கௌரமானம் அல்லது சூரியமானம் என்று பெயர். கௌரமானம் அல்லது சூரியமானம் என்று சொல்லப்படும். சந்திரமான முறையிலே மாதத்தை கணிப்பது இது வகைப்படும்.
சந்திரமான முறையிலே மாதத்தை கணிப்பது 2. ஒன்று நிறைமதி, அதாவது பூரணையை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிக்கிறது. பூரணை வருகிற போது அதை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிக்கிறது ஒரு முறை. அதற்கு பூர்ணிய மாந்த முறை என்று சொல்லுவோம். பூர்ணியம் அந்தம் என்று சொல்லப்படும். பூர்ணியம் அந்தம் மாந்தம் என்று சொல்லப்படும். மற்றது உபாமதியை, அதாவது அமாவாசையை இறுதி நாளாக கொண்டு, முதல் நாங்கள் பூரணியை இறுதி நாளாக கொண்டு கணிக்கிற முறை, அடுத்து அமாவாசையை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிப்பிட முறை. அதற்கு அமாந்த முறை என்று அமசக அந்தம் அமாந்தம். இது அமாவாசையை இறுதி நாளாக கொண்டு கணிக்கப்படுகிற முறை. பண்டைய காலத்திலே தமிழர்கள் சந்திரமான முறையிலே பூர்ணிமாந்த முறையை மாதங்களை வகுத்தனர். பண்டைய காலத்திலிருந்து இந்த முறைதான் சந்திரனை அடிப்படையாக கொண்டு தமிழர்கள் சந்திரமான நெறியிலே பூர்ணிமாந்த முறையை கடைப்பிடித்து மாதங்களை வகுத்தனர். நிறைமதி பௌர்ணமி என்ற அந்த நட்சத்திரம் சேர்ந்து நிற்கின்றதோ, அதாவது நிறைமதி அதாவது பௌர்ணமி என்றது எந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் பெரிய அந்த மாதத்துக்கு பெயராக அமைத்தான். அந்த மாதத்தின் பெயராக அமைத்தான். எப்படி பாருங்க, நிறைமதி எந்த நட்சத்திரம் சேர்ந்து நிற்கின்றதோ, எந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரையே அந்த மாதத்தின் பெயராக அமைத்தன. உதாரணமாக சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோட வருது. உதாரணமாக சித்திரை மாதம் என்பது சித்திரை நட்சத்திரத்தோடு திங்கள் பூரண சந்திரன் சேர்ந்து நிற்பதனாலே வந்த பெயர் என்று சொல்லுவாங்க. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம். அடுத்த வைகாசி மாதம் என்பது விசாக நட்சத்திரத்தோடு சேர்ந்து நிற்கிறதாங்க வந்த பெயர் என்று சொல்லுவாங்க. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தோடு சேர்ந்து நிற்கும். இப்படியாக மதியின் அடிப்படையை கணிப்பிடுவதன் காரணமாகவே மாதம் என்ற பெயர் ஏற்பட்டது. மதியின் அடிப்படையில் இதை கணித்ததால் தான் மாதம் என்ற பெயரே வந்தது. மாதத்தை மதி என்றும் குறிப்பிடுவதுண்டு. மாதத்தை குறித்து தமிழிலே வழங்கும் மற்றொரு பெயர் திங்கள் என்று சொல்லுவார். ஆவணி திங்கள் 20ஆம் நாள் சொல்றோம். அந்த ஆவணி திங்கள் என்றது மாதம். மற்றொரு பெயர் திங்கள் என்பது. திங்கள் என்ற சொல் சந்திரனையும் குறிப்பதாக திங்கள் என்றால் சந்திரன் என்று சொல்லுவோம். திங்கள் என்ற பெயர் சந்திரனையும் குறிப்பதாக அமைகிறது. ஆகவே முற்காலத்தில் தமிழ் ஆண்டு தை மாதம் முதல் மார்கழி ஈராக கணிக்கப்பட்டது. தமிழ் ஆண்டு முற்கால தமிழ் ஆண்டு தையில இருந்து மார்கழி ஈராக கணிக்கப்பட்டது. சில காலப்பகுதி ஆவணி முதல் ஆடி ஈராகவும் ஆண்டு கணிப்பிடும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. சில காலப்பகுதி இருந்திருக்கின்றது. அத்தகைய கணிப்பில் ஏற்பட்ட சில சங்கடங்களை தவிர்ப்பதற்காக பிற்காலத்தில் இன்றுள்ளது போல சூரியமானப்படி ஆண்டு கணிப்பீட்டை மேற்கொள்ள துவங்கினார். இப்பொழுது அந்த கணிப்பீடுகளில் இருந்த அந்த பிரச்சனை காரணமாக சூரியமானப்படி ஆண்டு கணிப்பீட்டை மேற்கொள்ள துவங்கினார். அதாவது சூரியன் மேடு ராசியில் பிரவேசிக்கின்றால் சித்திரை வருடப்பிறப்பு. சூரியன் மேடு ராசியிலே பிரவேசிக்கின்ற நாள் சித்திரை வருடப்பிறப்பு. அது முதல் மீன ராசியை விட்டு பிரியின் நாள் வருடப்பிறப்புக்கு முதல் நாள் வரை, மீன ராசியை விட்டு பிரியின் நாள் வருடப்பிறப்புக்கு முதல் நாள் வரை வருகின்றதை ஒரு ஆண்டு என கணிப்பிட தொடங்கினார். இதுதான் சூரியமான முறை. அதனால தமிழர்கள் இப்பொழுது அந்த சித்திரை வருடப்பிறப்பை முதல் நாளாக கொண்டு பிறகு இறுதி நாளாக வருடப்புக்கு முதல் நாள் வருகின்ற அந்த நாளை இறுதி நாளாக கொண்டு வருடத்தை கணிக்கிறார். ரோமர்கள், கிரேக்க, வட இந்திய முதலானவர்களும் ஆரம்ப காலத்து சந்திரமான முறைப்படியே காலக்கணிப்பீட்டை மேற்கொண்டு பின் அதனை கைவிட்டு சௌரமான நெறியை கை கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு சௌரமான நெறியை கை கொள்ள தொடங்கிய பின்னர் திங்கள் என்ற பொருளில், அதாவது சந்திரன் திங்கள் என்ற பொருளின் அடிப்படையில் உருவான மந்த், அதாவது மாதத்தினுடைய பெயராலே
அவர்களும் மாதத்தை குறிப்பிட்டு வருகின்றார்கள். மந்தண்ட அவர்கள் குறிப்பிட்டார்கள். கிழமை, அடுத்தது கிழமை. இப்ப மாதம் எப்படி வந்தது என்று நாங்கள் பார்த்தோம். கிழமை, வாரம், கிழமை என்ற சொற்கள் இரண்டும் உரிமை. உரிமை என்ற ஒரு பொருளை தருகிறார். உரிமை, கிழமை பொருள் என்று தமிழ்ல நாங்கள் படிப்போம். அந்த உரிமை தான் அது. உடைமை பொருள் சொல்றோம். நவக்கிரகங்கள் என்று கொள்ளப்படுவதற்கு ராகு கேது என்னும் இரண்டையும் தவிர்த்து ஏனைய 7 கிரகங்களின் அடிப்படையிலேயே கிழமை பெயர்கள் அமைகின்றன. இந்த கிழமை பெயர்கள் நாங்கள் வெற்றிருக்கிற கிழமை பெயர்கள் எல்லாம் ராகு கேது என்ற அந்த இரண்டையும் தவிர்த்து மற்ற பெயர்கள் எல்லாம் இந்த 7 கிரகங்களுடைய பெயர்கள் தான் தருகிறது. பாருங்கள், எல்லா கிரகங்களையும் ஈர்த்து அவற்றின் நடுநாயகமாக நிற்கும் சூரியன் முன்னிட்டு முதலாவது ஞாயிற்றுக்கிழமை எனப்படும். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் முன்னிட்டு சொல்லும். அடுத்தது இவ்வாறே கிழமை வாரம் என்ற சொற்கள் உரிமை என்ற பொருளை தருவன என்று நாங்கள் சொல்லப்பட்டது. அந்த வகையில் ஞாயிற்கு உரிமையுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆகிறது. ஞாயிற்கு உரிமையுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அவ்வாறே சந்திரன், திங்கள், திங்கள் என்று சொல்றோம். சந்திரனுக்கு இன்னொரு திங்கள், அதனால் திங்கட்கிழமை. அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கிழமை. புதன், புதன் என்று தெரியும். வியாழன், இவையெல்லாம் கிரகத்தினுடைய பேர் உங்களுக்கு தெரியும். அடுத்த வெள்ளி, சுக்கிரன். அடுத்தது சனி, இவையெல்லாம் கிரகங்களுக்குரிய நாள். இவைகளெல்லாம் அப்படியே நாள் முறையே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை என்று பெயர்கள். இவைதான் இந்த 7 நாட்களும் வருகின்றன. கிழமையில் உள்ள 7 நாட்கள். ஆகவே கிழமை, வாரம் என்ற 2 சொற்கள் மேற்படி 7 நாட்களின் தொகுதியை குறிப்பினவாக வழங்குகின்றன. ஆங்கிலத்தில் 7 நாட்களை கொண்ட அத்தொகுதிக்கு வீக் என்று சொல்லி ஒரு சொல்லாலே சுட்டப்பெறுகிறது. உலகளாவிய ரீதியில் ஒரு வாரம் என்பது 7 நாட்கள் கொண்டதாகவே கொள்ளப்படுவது. இன்னும் ஒரு நாள் டே தொடங்கி அது முடியும் நேரத்தை பொறுத்தவரையில் அதான் மதங்களுக்கிடையே வேறுபட்ட கணிப்பீடுகளும் இருக்கு. இந்துக்களாகிய நம்மை பொறுத்தவரையிலே ஒரு நாள் என்பது ஒரு நாள் சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரை. அதுதான் நாங்கள் ஒரு நாள் சூரிய உதயம் வரை அடுத்த நாள் சூரிய உதயம் வரை ஆன காலப்பகுதியாகும். கிறிஸ்து முறையிலே நள்ளிரவு முதல் அடுத்த நாள் நள்ளிரவு வரை என்பது. கிறிஸ்தவர்களுடைய முறை ஒரு நாள் நள்ளிரவில் இருந்து அடுத்த நாள் நள்ளிரவு வரை ஒரு நாள் என்று சொல்லுகிறார். இஸ்லாமியருக்கு ஒரு நாள் என்பது சூரிய அஸ்தமனம் முதல், சூரிய அஸ்தமனம் அது முதல் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனம் வரை, சூரிய அஸ்தமனம் முதல் அடுத்த நாள் சூரிய அஸ்தமனம் வரை ஒரு நாள் என்று காலப்பகுதியா. இப்படி மதத்துக்கு மதம் வித்தியாசமாக சொல்லப்படுகின்றது. இங்கே நோக்கிவிட்டால் நாம் இந்து மரபில் வழக்குள்ள கால கணிப்பீடு இயற்கையோடு ஒற்றியது என்பது விளங்கும். என அதாவது சூரிய உதயம் மாகிறதுல இருந்து சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் வரை, அதாவது அஸ்தமித்து அடுத்த நாள் விடிய காலையில சூரியன் உதிக்கும் வரை அது ஒரு நாளாக கருதப்படும். இந்து மரபின் வழக்கம் இயற்கையோடு ஒற்றியது என்பது விளங்கும். நமது சமய மரபுகளிலே கால கணிப்பீடு இன்றியமையாத இடத்தை பெறுகின்றது. இது ஒரு கால கணிப்பீடு. வழிபாடுகள், விரதங்கள், பண்டிகைகள், விழாக்கள் வெளியவற்றுக்கு தினங்கள் இத்தகைய காலக்கணிப்பீட்டின் அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டு, மாதம், வாரம் ஆகியவற்றை இந்த அடிப்படையில் அறிவு பஞ்சாங்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு மிக அவசியமானது. எனவே பஞ்சாங்கத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாம். பஞ்சாங்கம் பற்றி இந்த 9ஆம் ஆண்டில் எல்லாம் இருக்கிறது பஞ்சாங்கம். அதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்து அறிஞ்சிருப்பீர்கள். ஆக பஞ்சாங்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு இந்த காலக்கணிப்பீடு மிக முக்கியமானதாக வருகின்றது. அவை இதுவரையும் பார்த்த விடயங்களை கொண்டு இங்கே பாருங்கள், வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வினாக்களை பாருங்கள். கால அலகுகள் எவை? ஆண்டு, மாதம், வாரம், நாள், இவைதான் அலகுகள். ஆண்டு, மாதம், வாரம், மற்றது நாள், இவைதான் அலகுகள். காலக்கணிப்புக்கு உதவுவே என்ன? இந்த
காலக்கணிப்பு என்ன எப்படி கணிப்பதற்கு எது உதவுது என்று சொன்னால் சூரிய சந்திரர்களை தான் வைத்து தான் இந்த காலக்கணிப்பு செய்யப்படுகின்றது. சந்திரமானம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்றது. அடுத்து சூரியமானம் என்றால் சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறது. சந்திரமான கணிப்பு எத்தனை வகைப்படும் என்றால் 2 வகை சொல்லப்பட்டது. சரியோ? அவை என்று சொல்லப்படும். பண்டை காலத்தில் தமிழர்கள் மாதங்களின் பெயர்களை எவ்வாறு அமைத்தாங்க? மாதங்களின் பெயர்கள் எல்லாம் அந்த அதாவது எந்த நட்சத்திரத்தோடு அது முடியும். உதாரணமாக சித்திரை நட்சத்திரத்தோடு முடிகிற அந்த சித்திரை நட்சத்திரத்தோடு முடிகிறபடியான சித்திரை மாதமாக கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சூரியன் எந்த ராசியில் பிரவேசிக்கிறோம் அப்போது தமிழ் ஆண்டு பிறக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். அந்த மேடராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற போது பிரவேசிக்கின்ற போது தமிழ் ஆண்டு பிறப்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. அது சூரியன் அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற கணிப்பீடு. இப்படியாக இங்கே பல கணிப்பீடுகள் சொல்லப்படும். கிழமை பெயர்கள் இந்த அடிப்படையிலே இங்கே கிழமை பெயர்கள் எல்லாம் அந்த கிரகங்களுடைய பெயர்களின் அடிப்படையிலே வந்திருக்கிறது. சூரியன் தொடக்கம் மற்ற கிரகங்களையும் ராகு கேதுவை விட மற்ற கிரகங்களுடைய பெயர்கள் எல்லாம் அப்படித்தான். இந்துக்களை பொறுத்தவரை ஒரு நாள் எல்லை என்ற சூரிய உதயமாவதிலிருந்து அடுத்த நாள் சூரியன் உதயமாகும் வரைக்கும் உள்ள நாளைத்தான் ஒரு நாள் என்று இந்துக்கள் கொள்ளுகிறார். காலப்பணிப்படி இந்து மரபில் வெறும் முக்கியத்துவம் உடையது யார்? காலக்கணிப்போடு என்பது இந்து மதத்திலே பெரும் முக்கியத்துவம் உடையது என்றால் பல்வேறு இடங்களில் அதாவது ஆண்டு மாதம் தீதி இவையெல்லாம் பல்வேறு அதாவது எங்களுடைய நிகழ்ச்சிகள் பண்டிகைகள் விழாக்கள் மற்றது எவை என்றால் அவ்வாறான நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த காலக்கணிப்பீடு முக்கியமாக கருதப்படுகின்றது. சரி, இவற்றை வைத்து தான் நாங்கள் இந்த காலக்கணிப்பீடை செய்கிறோம். இது நீங்கள் வகுப்பறையை செய்து பார்க்கலாம். பாடத்தை வாசித்து குறுவினா விடை அடங்கி சிற்றேடு ஒன்றை தயாரிக்க சொல்லி வகுப்பறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இதுவரை பார்த்தது திருப்பி வைக்க பார்ப்போம். காலக்கணிப்பீட்டு இல்லை வேறு சொற்களை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேணும். பாருங்கள், காலக்கணிப்பீடு இங்கே ராசிகளுடைய பலம் தான் இங்கே மூடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ராசிகள் காலம் எல்லையற்றது என்று மன்னன் தான் தன்னுடைய வசதிக்காக காலத்தை சில முறைகளிலே பகுத்து கணிப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வகையிலே ஆண்டு மாதம் கிழமை நாள் என்பதுதான் காலக்கணிப்பு அலகுகள் சொல்லப்பட்டது. இந்த கணிப்புக்கு உதவுவது சூரியனை சுற்றி வரும் பூன்முறை ஒவ்வொருகள் சந்திரன் அவற்றோடு தொடர்பட்ட நட்சத்திரங்கள் ராசிகள் தான் இந்த கால கணிப்புக்கு உதவுகின்றது. அவை எல்லாத்தையும் குறிப்பிடலாம். சூரியன் சந்திரன் சூரியன் பூமி மற்றது சந்திரன் அவற்றோடு தொடர்பட்ட நட்சத்திரங்கள் ராசிகள் இவைகள் எல்லாம் இந்த வருது. நடைமுறையில் உள்ள கால அலகுகள் பெரியது ஆண்டுதான். அடுத்தது 12 மாதங்களை கொண்டது ஆண்டு என்றால் அது ஒரு பெரிய தொகையாக வருகின்றது. ஆண்டு காலக்கணக்கு. இந்த ஆண்டு சந்திரனை அடிப்படையாக கொண்டும் சூரியன் அடிப்படையாக கொண்டும் மேற்கொள்ளப்பட்டன என்று சொல்லப்படுகின்றன. இந்த காலக்கணிப்பீடு சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடும் முறை 2 விதம் என்று. ஆகவே சந்திரமானம் என்று பெயர். சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படுவது சூரிய மானம் என்று சொல்லப்படுகின்றது. சந்திரமான முறையிலே மாதத்தை கணிப்பது 2 வகை என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 வகையில் ஒன்று பூர்ணிமாந்த முறை என்று ஒன்று, மற்றது அமாந்த முறை, அதாவது அமாவாசையை அடிப்படையாக கொண்டு வருகிறது. அதாவது என்னென்னு சொன்னால் பூரணிமாந்த முறை என்று சொல்லுகின்ற போது பூரணியை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிப்பிடுகின்ற முறை. அதே மாதிரி அந்த கிரகங்களையும் ராகு கேதுவை விட மற்ற கிரகங்களுடைய பேர்கள் எல்லாம் அப்படித்தான். இந்துக்களை பொறுத்தவரை ஒரு நாள் எல்லை என்ற சூரிய உதயமாவதிலிருந்து அடுத்த நாள் சூரியன் உதயமாகும் வரைக்கும் உள்ள நாளைத்தான் ஒரு நாள் என்று இந்துக்கள் கொள்ளுகிறார். காலப்பணிப்படி இந்து மரபில் வெறும் முக்கியத்துவம் உடையது யார்? காலக்கணிப்போடு என்பது இந்து மதத்திலே பெரும் முக்கியத்துவம் உடையது என்றால் பல்வேறு இடங்களில் அதாவது ஆண்டு மாதம் தீதி இவையெல்லாம் பல்வேறு அதாவது எங்களுடைய நிகழ்ச்சிகள் பண்டிகைகள் விழாக்கள்
மற்றது எவை என்றாலும் அவ்வாறான நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த காலக்கணிப்பீடு முக்கியமாக கருதப்படுகின்றது. சரி, இவற்றை வைத்து தான் நாங்கள் இந்த காலக்கணிப்பீடை செய்கிறோம். இது நீங்கள் வகுப்பறையை செய்து பார்க்கலாம். பாடத்தை வாசித்து குறுவினா விடை அடங்கி சிற்றேடு ஒன்றை தயாரிக்க சொல்லி வகுப்பறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இதுவரை பார்த்தது திருப்பி பார்ப்போம். காலக்கணிப்பீட்டு இல்லை வேறு சொற்களை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேணும். பாருங்க, காலக்கணிப்பீடு இங்கே ராசிகளுடைய பலம் தான் இங்கே மூடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ராசிகள் காலம் எல்லையற்றது என்று மனிதன் தான் தன்னுடைய வசதிக்காக காலத்தை சில முறைகளிலே பகுத்து கணிப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த வகையிலே ஆண்டு, மாதம், கிழமை, நாள் என்பதுதான் காலக்கணிப்பு அலகுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கணிப்புக்கு உதவுவது சூரியனை சுற்றி வரும் பூன்முறை ஒவ்வொருகள், சந்திரன், அவற்றோடு தொடர்பட்ட நட்சத்திரங்கள், ராசிகள் தான் இந்த கால கணிப்புக்கு உதவுகின்றது. அவை எல்லாத்தையும் குறிப்பிடலாம். சூரியன், சந்திரன், பூமி, மற்றது சந்திரன், அவற்றோடு தொடர்பட்ட நட்சத்திரங்கள், ராசிகள், இவைகள் எல்லாம் இந்த வருது. நடைமுறையில் உள்ள கால அலகுகள் பெரியது ஆண்டு தான். அடுத்தது 12 மாதங்களை கொண்டது ஆண்டு என்றால் அது ஒரு பெரிய தொகையாக வருகின்றது. ஆண்டு காலக்கணக்கு. இந்த ஆண்டு சந்திரனை அடிப்படையாக கொண்டும் சூரியன் அடிப்படையாக கொண்டும் மேற்கொள்ளப்பட்டன என்று சொல்லப்படுகின்றன. இந்த காலக்கணிப்பீடு சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடும் முறை 2 விதம் என்று. ஆகவே சந்திரமானம் என்று பெயர். சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படுவது சூரிய மானம் என்று சொல்லப்படுகின்றது. சந்திரமான முறையிலே மாதத்தை கணிப்பது 2 வகை என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 வகையில் ஒன்று பூர்ணிமாந்த முறை என்று ஒன்று, மற்றது அமாந்த முறை, அதாவது அமாவாசையை அடிப்படையாக கொண்டு வருகிறது. அதாவது என்னென்னு சொன்னால், பூரணிமாந்த முறை என்று சொல்லுகின்ற போது பூரணியை இறுதி நாளாக கொண்டு மாதத்தை கணிப்பிடுகின்ற முறை. அதே மாதிரி அந்த அமாவாசை இறுதி நாளாக கொண்டு கணிப்பிடுற முறை அது அமாந்த முறை என்று சொல்லுவார். பண்டைய காலத்தில் தமிழர்கள் சந்திரமாந்த முறையிலே கணித்து வந்திருக்கிறார்கள். அதான் நிறைமதி எங்கே நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரை அந்த மாதத்தின் பெயராக அமைத்த. உதாரணமாக சித்திரை மாத்மன் சொல்லுகிறவோ சித்திரை நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டதாக அமைவதாக சொல்லப்படுகிறது. வைகாசி மாதம் என்பது விசாக நட்சத்திரத்தை கொண்டு நிற்பது என்று சொல்லப்படுகிறது. இப்படியே மதியை அடிப்படையிலே இவை காரணமாகவே மாதத்தின் பெயரும் அங்கே மதி என்றால் மாதத்தை குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறார். மாதத்தை தமிழிலே வழங்கும் மற்றொரு பெயர் திங்கள். என்ற மாதத்தை திங்கள் என்று வழங்குகின்ற பெயரும் இங்கே வருகின்றது. முற்காலத்தில் தமிழ் ஆண்டு தை மாதம் மார்கழி ஈராக கணிக்கப்பட்டது. முற்காலத்தில் தை மாதத்திலிருந்து மார்கழி ஈராகத்தான் ஆண்டு கணிக்கப்பட்டது. பிறகு சில காலப்பகுதி ஆவணி முதல் ஆடி ஈராக, ஆவணியில் தொடங்கி பிறகு அடுத்த ஆடி ஈராக வருகிறது ஒரு கணிப்பீடு வந்திருக்கிறது. இத்தகைய கணிப்பீடுகள் ஏற்பட்ட சங்கடங்களை நீக்குவதற்காக இன்றுள்ளது போல சூரியமானப்படி ஆண்டு கணிப்பீட்டை மேற்கொள்ள தொடங்கினார். அதுதான் சூரியன் மேடராசியிலே பிரவேசிக்கின்ற நாள் தான் சித்திரை வடப்பிறப்பு என்று சொல்லியும், பிறகு மீனராசியை விட்டு பிரிகின்றால் வடப்பிறப்பு முதல் நாள் ஒரு ஆண்டு என்று அவர் சித்திரையிலிருந்து அடுத்த சித்திரை வரை ஒரு ஆண்டாக கருதுகிறார். அதான் தமிழ் சிங்கள புத்தாண்டு சொல்லப்படுகின்றது. ஆக சித்திரை மாதத்தில் தான் அந்த கணிப்போடு இங்கே தமிழர்கள் வைத்திருக்கிறார். இதையே ரோமர், கிரேக்கர், வட இந்திய முதலானவர்களும் ஆரம்ப காலத்தில் இந்த சந்திரமான முறைப்படியே காலக்கணிப்பினை மேற்கொண்டு பிறகு கைவிட்டு சௌரமான முறையிலையும் கை கொண்டார்கள். அவ்வாறு சௌரமான முறையிலே கைக்கொள்ள தொடங்கிய பின்னர் சந்திரன் என்ற பொருளில் அடிப்படையிலே உருவான மந்தன்றதையும் அவர்கள் தங்களுடைய மாதமாக குறிப்பிட்டார்கள். இவருடைய கிழமையை பாருங்கள். கிழமை வாரம் என்ற 2 சொற்கள் உரிமை என்ற பொருளை தருகின்றது. இந்த கிழமை என்ற கிழமையில ராகு, கேது என்ற 2ஐயும் தவிர்த்து ஏனைய 7 கிரகங்களின் அடிப்படையில் கிழமை பெயர்கள் அமைகின்றன. அதாவது சூரியனை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு என்றும் ஞாயிற்றுக்கிழமை, பிறகு அடுத்ததாக சந்திரன், திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி
சனி என்று ஏனைய கிரகங்கள் பெயர்கள் அங்கே வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். இப்படியே ஆங்கிலத்தில் 7 நாட்களை கொண்டது வீக் என்று சொல்லப்படும். வீக் என்ற சொல்லாலும் உலகளாவிய வாரம் என்று சொல்லியும் 7 நாட்களை கொண்டதாக சொல்லப்படும். ஆகவே ஒரு நாள் என்ற போது அது தொடங்கி முடியும் நேரத்தை பொறுத்து மதங்களுக்கிடையே வேறுபட்ட கணிப்பு. அப்போ இந்து மதத்தில் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு நாள் என்றது சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரை. ஒரு நாள் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரியன் ஒரு நாள் என்றும், கிறிஸ்தவர்கள் நள்ளிரவு முதல் அடுத்த நள்ளிரவு வரை என்றும், இஸ்லாமியர் சூரிய அஸ்தமனம் முதல் அடுத்த நாள் அஸ்தமனம் வரை என்று இப்படியாக கணித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இவற்றில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்து மரபிலே வழக்கில் உள்ள கணிப்பீடு இயற்குழு ஒட்டியதாக விளங்குகிறது. நமது சமய மரபுகள் கால் கணிப்பீடு இன்றியமாத இடத்தை பெறுவதை நாங்கள் இதிலிருந்து காணக்கூடிய. ஆகவே நாங்கள் வழிபாடுகள் செய்கிற போது, விரதங்கள் செய்கின்ற போது, பண்டிகைகள், விழாக்கள் இவற்றுக்கெல்லாம் இந்த தினங்கள் இத்தகைய கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே ஆண்டு, மாதம், வாரம் ஆகியவை பற்றி இந்த அடிப்படையிலே நாங்கள் பஞ்சாங்கத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கும் இது மிகவும் அடிப்படையாக இந்த காலக்கணிப்போடு வரும் என்றது நாங்கள் இதிலே இருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பயிற்சியில் இருக்கின்ற வினாக்களை பற்றிய விடைகளை எல்லாம் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறாங்க. அவற்றையெல்லாம் நீங்கள் திரும்பவும் செய்து பார்த்தீர்களா என்றால் இந்த கால அலகுகள் என்னென்ன தெரியும். அதே மாதிரி காலக்கணிப்புக்கு உதவுவே என்ன, சந்திரமானம் என்பது யாது, சூரியமானம் என்பது இவையெல்லாம் நாங்கள் இப்போ பார்த்து நாங்கள் சந்திரமான கணிப்பொடி எத்தனை வகைப்படும் என்று அவை என்று சொல்லப்பட்டிருக்கு. பண்டை தமிழர் மாதங்களின் பெயர் எவ்வாறு அமைத்தனர் என்று சொல்லப்படுகிறது. கிழமை பெயர்கள் எந்த அடிப்படையில் இடப்பட்டுள்ளன, இந்துக்களை பொறுத்தவரையே ஒரு நாளின் எல்லை இது சொல்வார்கள். இப்படி காலக்கணிப்போடு இந்து மரபுரை முக்கியத்துவம் பெறுவதாக அமைகின்றது. இந்த வகை காலக்கணிப்போடு என்ற விடயத்தை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொண்டால் பிறகு பஞ்சாங்கம் எப்படி அமையும் என்ற பஞ்சாங்கத்தில் என்ன கணிப்புகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது என்ற விடயங்களை நீங்கள் இலகுவாக பார்ப்பதற்கு இவை உதவும். இந்த வகையில் இந்த வகுப்பு இதனோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.